ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகர்கள். நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் ஓஜி. தே கால் ஹிம் ஓஜி. இது ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பிரகாஷ் ராஜ் தனக்குன்னு மும்பைல சொந்தமா ஒரு போர்ட் வச்சிருக்காரு. அந்த போர்ட் மூலம் லீகலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போர்ட் அமையறதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடி அவர் கூட இருந்த ஹீரோவான பவன் கல்யாண். அவர் தான் பக்கபலமா இதுக்கு முன்னாடி அவர் கூட இருந்தவர். அவர் மூலம் தான் பிரகாஷ் ராஜ் அவரோட போர்ட்டும் சரி, அவரோட பிசினஸும் இந்த லெவல் டெவலப் ஆயிருக்கு. பட் ஒரு ப்ராப்ளம் காரணமா அவரு பிரகாஷ் ராஜை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது பிரகாஷ் ராஜுக்கு தெரியல. இப்படி இருக்க சூழ்நிலையில பிரகாஷ் ராஜ் அவரோட போர்ட்டுக்கு ஒரு கண்டெய்னர் வருது. இல்லீகலா அந்த கண்டெய்னர் அங்க வந்துருது. அந்த கண்டெய்னரை எப்படியாவது பிரகாஷ் ராஜ் போர்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேங் ஏதேதோ சூழ்ச்சி எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வில்லன் கேங் பண்ற பிரச்சனைகள் எல்லாத்திலேருந்தும் அந்த போர்ட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் ஹீரோவான பவன் கல்யாண் தான். இப்படி இருக்க சூழ்நிலையில பிரகாஷ் ராஜ் அவருக்கு பவன் கல்யாண் அவரோட சப்போர்ட் தேவைப்படுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஓஜி. பொறுத்த வரைக்கும் இந்த படம் மாஸ் ஹீரோவான பவன் கல்யாண் அவரோட ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட படம். பியூரா தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா மூவி. ஸோ இந்த படம் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. லாஜிக்கே நான் எதிர்பார்க்க மாட்டேன். தெலுங்குல ரிலீஸ் ஆகிற ஆக்ஷன் கமர்ஷியல் டிராமாஸ்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கலாம். பட் மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படம் எந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இந்த படம் 18+ தான். ஏன்னா பவன் கல்யாண் இஷ்டத்துக்கு கொண்டுகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 1000க்கு மேல இந்த படத்துல எல்லாரையும் வெட்டி வீசியிருப்பாரு. ஸோ எக்ஸ்ட்ரீமான வைலன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படம் 18+ தான். இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு, தெலுங்குல ஓடிட்டு இருக்கு, தமிழ் டப்பிங்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தெலுங்குல தான் பார்த்தேன். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.